அதாவது ரொம்ப சிறப்பானது என்னன்னாக்கா, இன்றைக்கு வந்து ஆனந்த குழுமம் வந்து இந்த இடத்துல நடத்தக்கூடிய ஓட்டம் இதான். அவங்க எக்ஸாஸ்ட் பிளான்ட்டு அங்கே பண்ணுறாங்க. இந்த உலகளாவிய வெப்பமயமாதல், அடுத்தது இந்த காலநிலை மாற்றத்துக்கான முக்கியமானது வந்து இந்த கரிமல வாயு அதிகரிப்பு தான். இந்த எக்ஸாஸ்ட் பிளான்ல சிறப்பாக கரிமலை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு இந்த இடத்துல ஆரம்பிப்பது. அது மேலேயே சொன்னேன், அவருடைய பணி என்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. உலகம் அனைவருக்கும் இந்த கட்டுப்படுத்த வேண்டும் இந்த விஷ வாயுக்களை. ஸோ அதை வலியுறுத்தும் முகமாக தான் இந்த ஓட்டம் இருக்கு. ரன் ஃபார் பிளானட்னு சொல்லி அனைவருக்கும் இந்த மைய கருத்தை தெரிவிப்பதற்காக, அனைவரும் புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஓட்டம் நடைபெறுகிறது. இதில் நிறைய இந்த கம்பெனிகளுடைய ஊழியர்கள்லாம் இருக்காங்க. இதே மாதிரி பல கம்பெனிகளில் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு பாதுகாப்பான உலகத்தை வருங்காலத்திற்கு நம்ம கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு சார் சொல்லுவோம்? அதாவது வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒன்று சொல்லுவாங்க. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அது வந்து 15ஆம் தேதி ஆரம்பிக்கும், அக்டோபர் 1. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் மழையின் அளவு இந்த 3 மாதங்களுக்கு, அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு இயல்பை விட கூட இருக்கும். தென் பகுதிகளுக்கு இயல்பு மற்றும் இயல்பை விட சற்று குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவருடைய கருத்து. தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை பதிவு இருக்கோ அதே போல ஒரே இடத்துல மழை வந்து பெய்யுமா, இல்ல புதுச்சி வெவ்வேறு மாவட்டத்தில் பெய்யுமா? இப்போ வந்து மழை பெய்யறதுனால எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? கடந்த வருடம் வந்து என்ன நினைப்போம், நீங்க மழை அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. கடந்த வருடம் வந்து ஒரு புயல் ஒன்று தான் உருவாச்சு. அதாவது காற்று தாழ்வு பகுதியே உருவால, ஒன்று தான் உருவாகி புயலாக மாறியது. அது வந்து ஆந்திராவை கடந்த போது வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைத்தது. அடுத்தது வந்து குமரிக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்தது. அதன் காரணமாக தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை கிடைச்சது. அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, குமரி மாவட்டம் இருக்கலாம். ஆனால் வட உள் மாவட்டங்களுக்கு மழையே கிடையாது. இன்ஃபேக்ட் எடுத்துட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 55 விழுக்காடு இயல்பை கடலும் குறைவு, பல மாவட்டங்கள் குறைவாக இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நிகழ்வும் உள்ளே போகாது இருந்தது தான். அதனால தான் இன்ஃபேக்ட் பெங்களூர்லேயே உங்களுக்கு தண்ணி கஷ்டம் வந்தது இந்த வருஷம். ஆனால் இந்த வருடம் வந்து எதிர்பார்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால், நிகழ்வுகள் வரும். கடலோர தமிழகத்துக்கு, குறிப்பாக வட கடலோர தமிழகத்தில் நன்றாக மழை இருக்கும் என்று இந்த கணிப்புகள்லாம் சொல்கின்றது. ஸோ என்ன நடக்கிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும். குறிப்பாக சென்னையில் மட்டும் எப்படி சார்? சென்னையில், அதாவது வட கடலோர மாவட்டங்களில் சென்னை உட்பட்டு தான். அதனால் ரொம்ப, அதாவது பயங்கரமான மழையெல்லாம் வரணும் ஒரு 5 நாள் முன்னாடி சொல்ல முடியும். இது காலநிலை இந்த எவ்வாறு இருக்குங்கிறது ஒரு திசையை காட்டும். இயல்பாக இருக்குமா, இயல்பை கூட இருக்குமா, குறைவாக இருக்குமான்னு. எந்த அளவுக்கு மழை பெய்யும், அதிகன மழை பெய்யுமா அப்படிலாம்ங்கிறது வந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்பு நம்ம அந்த வானிலை மையம் அறிவிக்கும் இல்லையா, அந்த அறிவிப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.